வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற மாண்பா பாத்தீங்கன்னா ஆனதர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு டைட்டில் நம்ம சொல்லி தான் அழைக்க போறோம். இந்த மாண்பாவுடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து ஒரு சாண்டா வந்து நிறைவேற்றி வைக்கிறாரு. ஸோ இதான் ஒன்லைனு. ஸோ ரியலி வந்து தரமான மாண்பா தான். நம்பி பார்க்கலாம், கொஞ்சம் கூட டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் ஒரு 3 சாப்டர் பார்க்கலாம் இந்த நியூ மான்வால. முடிந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முயற்சிக்கிறேன் நண்பர்களே. ஸோ அதற்கப்புறம் டிராகன் அந்த ஜீனியஸ் டெம்பர் மான்வாவை நம்ம கண்டினியூ செய்வோம். சாப்டர் ஒன்னுடைய ஸ்டார்டிங்ல ஒரு விண்டர் சீசனை தான் ஷோ பண்றாங்க. அண்ட் தென் இந்த மான்வா நேம் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டா ஆனதர் வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஃபன்னா இருந்ததா? ஆமா, இது வந்து உண்மையிலே பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணும் சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. இவர் வந்து இவ்வளவு ஹியூஜா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ பார்த்து வியக்குறாங்க. ஹீரோவும் ஸ்பீச்லெஸ்ஸா அங்க நிக்கிறான். டேமிட், நான் வந்து எப்பொழுதும் மத்தவங்களுக்கு வழிவிடுறதுக்காக என்னைய சுருக்கிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோடைய என்ன தாட்ஸும் ஓடுது. இல்ல, நான் என்ன கெஸ் பண்றேன்னா, இது வந்து நேச்சுரல் கிடையாது. இங்க இருக்கிற அனைத்து பீப்புளும் காட்டிலும் இந்த ஸ்ட்ரீட்ல நான் மட்டும்தான் தன்னந்தனியா இருக்கிறேன். மத்தவங்கன்னா வந்து கப்பல்ல ஃபேமிலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள ஒரு விரக்தி அந்த டிஸ்பேர்ன்றது தோன்ற செய்யுது. அப்ப அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நபரை பாக்குறான். இந்த ஸ்ட்ரீட்ல இன்னொரு நபரும் தனியா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெக்கரை பாக்குறான். சோ அவர் வந்து சாண்டா கிளாஸ் ஃபேஷன் போட்டுன்னு இருக்காரு. இந்த சாண்டா கிட்ட உங்களுடைய விஷஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டையும் ஹீரோ பார்க்க செய்யறான். நான் வந்து நார்மலா இவ்வாறான விஷயங்களை பார்த்தா அதை வந்து நான் செகண்ட் டைம் பார்க்க வெளியே மாட்டேன், அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணி போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஈவ், அதனுடைய முந்தைய தினம் கிறிஸ்துமஸ் 25னா இது 24 ஈவினிங் போல. இந்த டே வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் அனைவரும் வந்து என்னை விட்டுட்டு தன்னந்தனியா ஆக்சிடென்ட்ல ஒரேடியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பெக்கர் கிட்ட குனிஞ்சி அவன் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அதே போல கொஞ்சம் ஃபுட்டையும் வந்து அவருக்கு கொடுக்குறான். இதை வந்து எடுத்துக்கோங்க, இது ஒன்றும் பேடா இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் அவருக்கு கொடுக்க செய்யறான் ஆஃபரிங்க. நீங்க வந்து உண்மையிலே ஒரு கைண்டான பர்சன் சொல்லிட்டு அந்த சாண்டா ஹீரோ கையை பிடிக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு ரீபே பண்ணியே ஆகணும், என்கிட்ட உங்களுடைய விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா கேட்க ஹீரோ வந்து ரொம்ப பதட்டமாயிடுறான். என்னடா இவன் இந்த அளவுக்கு கிரேசியா இருக்கிறான், இதனாலதான் நான் நார்மலா பண்ற விஷயங்களையும் பண்ண தவிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னை வந்து போக விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை எடுக்க பாக்குறான். நான் இங்க எதற்காக வந்தேன்னா ஒரு கைண்ட் சோலுக்கு அவங்களுடைய ஆசையை நிறைவேறதான்னு சொல்லிட்டு அந்த சாண்டா பெக்கரும் சொல்றாரு. நான் வந்து என்னை விட பிசிக்கலி ஓவர் பவர்டா இது வரைக்கும் யாரையும் பார்த்ததே கிடையாது. என்னால ஈவன் ஒரு சிங்கிள் இன்ச்சு கூட என்ன நகரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்றான். ஏன்னா அவர் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரு ஹீரோட பவர்ஃபுல்லா இருக்காரு போல. ஓகேங்களா? என்னால என்னுடைய சாண்டா வில்லேஜுக்கு செல்ல முடியல. எது வரைக்கும்னா உங்களுடைய ஆசையை நான் வந்து நிறைவேற்றுற வரைக்கும். அதனால நான் உங்களை பெக் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ ஹீரோடைய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அவர் விளையாடுறாரு. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க என்ன செல்ல விடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய விஷயம் என்கிட்ட சொல்ல செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாண்டாவும் சொல்றாரு. என்னுடைய விஷயம் என்னன்னா, நான் வந்து லாட்டரில ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சாண்டா கேட்கிறாரு, தம்பி நீங்க வந்து சின்சியரான விஷயம் தான் மேக் பண்ணணும், இது வந்து உங்க ஹார்ட் ஃபெல்ட் விஷ் கிடையாது தானே உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து ரொம்பவே சேட் ஆகுறான். ஹார்ட் ஃபெல்ட் விஷா எனக்கு அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமானதுன்னா ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலி வந்து எப்பொழுதும் என்ன வந்து தன்னந்தனியா விடக்கூடாது, எப்பொழுதும் என்னோட சைடு தான் அவங்க துணை இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். எனக்கு ஒரு ஃபேமிலி தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய என்ன தாட்ஸ் ஓடுது. என்னுடைய விஷ் என்னன்னா, எனக்கு ஒரு ஒய்ஃப்ன்றவ அமையணும், அவ பார்க்க ஒரு முயல் மாதிரி இருக்க செய்யணும், அதே போல ஒரு டாட்டரும் வேணும், அவ வந்து ஒரு கியூட்டான மங்கூஸ் மாதிரி இருக்கணும். ஸோ மங்கூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், கீரி பிள்ளைன்னு வந்துச்சு. அது எந்த ஆங்கிள் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறேன், எனக்கும் புரியல. இப்போ வந்து என்னால அந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ண முடியுது. இதுதான் உங்களுடைய உண்மையான சின்சியரான ஹார்ட்ஃபெல்ட் விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாண்டாவும் ஹீரோடைய கையை நுகர்றாரு. என்னால சொல்ல முடியுது, இந்த சோலுன்றது தனிமையை வந்து விருப்பமா வந்து தேர்ந்தெடுத்து தன்னந்தனியா லாங் டைம் வந்து வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க. நான் வந்து இன்னைக்கு உண்மையிலே லக்கின்னு சொல்லிட்டு அந்த சாண்டாவும் சொல்றாரு. ஏன்னா வந்து என்ன மாதிரி சிமிலரா இருக்கிற ஒரு சோலா இன்னைக்கு நான் பார்க்க செய்யறேன்னு சொல்லிட்டு சாண்டாவும் கைண்டா சொல்றாரு. அடுத்த சினாரியோ பாத்தீங்கன்னா அப்படியே அம்பியா மாறுறாரு. நான் வந்து உங்களுக்கான ஒரு ஒய்ஃபை
கண்டுபிடிக்கிற அவளுடைய ஹார்ட்ன்றது ஸ்னோ போல லைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கத்த செய்யறாரு. அதே போல ஒரு பியூட்டிஃபுல்லான டாட்டர், அவ வந்து பெரியவங்களை வந்து மதிக்க செய்வா, அதே போல அவங்களுடைய அப்பாவை தான் ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த சாண்டா வந்து வில்லத்தனமா சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லான ஹாப்பி லைஃப விஷ் பண்றேன்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து சொல்லிட்டு பயப்பட செய்யறான் அவர் கத்தனத்தை பார்த்துட்டு. கிரேசி பேஸ்டர்ட். இந்த சாண்டா வந்து உண்மையிலே அவனோட மைண்ட் லாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கடுப்பா வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப செய்யறான். எங்களுடைய சாண்டா வில்லேஜ்ல இருக்கிற அனைத்து விதமான சாண்டாவும் உங்களுடைய விஷக்காக ரூட் பண்றாங்க, அதாவது எல்லாரும் உங்களை என்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சாண்டாவும் தூரத்துல இருந்து கத்துறாரு. ஹீரோ வந்து அப்படியே கடுப்பா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவனுடைய சீட்ல அமர செய்யறான். இந்த உலகத்துல அந்த சாண்டா எதை பத்தி தான் பேசுறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் குழப்பத்திலே ட்ரெயின்ல பயணம் செய்யறான். யாரா வந்து என்ன அவன் கூட பேசத்தை பார்த்துட்டாங்கன்னா என்ன வந்து கண்டிப்பா ஒரு முட்டாளான நபர் தான் நினைக்க செய்வாங்க. என்ன இருந்தாலும் நான் அவன்கிட்ட சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஃபேமிலி அமையணும்னு சொல்லிட்டு அதே வந்து தாட்டா வைக்கிறான். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் வந்து தோன்றுச்சு. ஜஸ்ட் லைக் அனைவரை போலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்ணம் மூடுறான். ஏன்னா இது ஸ்மெல்னு சொல்லிட்டு ஹீரோ நுகர செய்யறான். ஏன் இது வந்து கோல்டாக உணருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். என்ன இது நான் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும் போது ஹீரோ வந்து ஒரு கேரேஜ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறான். அது வந்து பிரிசன் போன்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஹீரோ மாதிரி வந்து அங்க பல நபர்களும் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் என்ன மிடில் ஏஜஸ்ல மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே பொறுமையா சின்னாடியோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னால இவங்க பேசுற சிங்கிள் திங்க கூட புரிஞ்சிக்கவே முடியுதுன்னு சொல்லி ஹீரோ வந்து பார்க்கிறான். இதை பார்க்கும்போது ஒரு மெடிவல் மூவி செட்டு போல தோன்றுது. இந்த லாங்குவேஜ் நான் இதற்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. அதே போல என்னுடைய பார்வையில ஒரு சிங்கிள் ஏசியன் பர்சனை கூட பார்க்க முடியலையே. எனக்கு தெரியல இது வந்து ஒரு கனவா அல்லது நனவா. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து அனதர் வேர்ல்டுக்கு ஃபாலோ ஆகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இதனால நம்ம மான்வா நேமா சுருக்கி அனதர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அழைக்கணும், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். ஸோ கால்லனா வந்து கட்டி இருக்குது சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கிறான். அந்த பர்சன் அவன் வந்து இறந்துட்டானா. சோ இவங்க கால்ல வந்து வெயிட் போத வந்து கட்டி வச்சிருக்காங்க. உயிர் வாழ்றவங்க கண்டிப்பா உயிர் வாழ்ந்தே தீரணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அவனுடைய க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வந்து கட்டி இவன் போட்டுக்கிறான். ஏன்னா அவன் இறந்துட்டான்ல. சோ இப்ப உயிரோட இருக்குன்னா ஹீரோ தான். சோ அதனால நான் வந்து சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றான். சோ சேம் தான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஹீரோ கண்ணை முடிக்கிட்டு படுத்துன்னு யோசிக்கிறான். எங்களுடைய சாண்டா பவரை பயன்படுத்தி எங்களுடைய எங்களுடைய ஒட்டுமொத்த சாண்டா பவரையும் பயன்படுத்தி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னதான் ஹீரோ மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது. இதுதான் அந்த ஹாப்பினஸ்ஸா அந்த சாண்டா என்கிட்ட பேசினானே. ஒருவேளை நான் தான் வந்து ஹாப்பினஸ்ன்ற வார்த்தையை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா இதனை காலமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குழப்பத்துக்குள்ள ஆகுறான். இது வந்து ஒரு ட்ரீமாக இருந்ததுன்னா யாராவது வந்து என்ன எழுப்புங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே படுத்துட்டே இருக்கான். எனக்கு தெரியல எத்தனை நாள்ன்றது கடந்து போச்சு. சின்ஸ் நான் வந்து இந்த கேரேஜுக்குள்ளே என்லெஸ்ஸா ஸ்ட்ரக் ஆகி இருக்கேன். நாங்க ஜஸ்ட் கீப் ஆன் மூவ் ஆகிட்டே தான் இருக்கிறோம். சின்ஸ் இந்த பயணத்தப்ப நான் சில விஷயங்களையும் கற்க செய்தேன். ஃபர்ஸ்ட், இந்த கேரேஜ் இருக்கிற அனைவரும் இன்க்ளூடிங் நானும் தான் ஒரு ஸ்லேவ், அதாவது அடிமைன்னு சொல்லிட்டு சொல்றான். ரெண்டாவது, இந்த சோல்ஜர்ஸ் எங்களை வந்து இவ்வாறு அனைத்து இடங்களுக்கும் அழைத்து செல்றதுக்கான ஒரே நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சோகால்டு இந்த மாதிரியான ஸ்லேவ்ஸை இவங்க விற்கிறதுக்கு தான் வந்து முனைப்பு காட்டுறாங்க. சோ அந்த பிரிசனையும் வந்து ஒரு நபர் துறக்க செய்யறான். சோ அவங்க பாஷன்றது சீரியஸா யாருக்கும் புரியல. நான் முடிஞ்சா கிளிப்பிங் போல பாக்குறேன். சோ அப்படியே வந்து கல்வெட்டுல செதுக்கி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரிதான் எழுத்துக்கள்லாம் இருக்குது. ஆயில் இந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் லைன் அப் பண்றாங்க. இந்த வில்லேஜ் சீஃப் என்ன பண்றாருன்னா, எந்த மேன் வந்து ஒரு குட் கண்டிஷன்ல இருக்க செய்யறானோ அவனை வந்து பிக் பண்றாரு. எனக்கு இது உண்மையிலேயே அவமானமா தான் இருக்குது. நான் தற்போது ஒரு ஸ்லேவா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஆனா அதர் ஹேண்ட் பார்க்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்க செய்யுது. இதுதான் வந்து என்னுடைய ஒன்லி சான்ஸ் இந்த ஹெல்லிஷான கேரேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை விட்டு அந்த லைனப் வந்து நிக்கிறான். என்னுடைய பிசிக்ன்றது பாதி மோசமா இருந்தாலும் நான் வந்து நோ டைம்ல ஈஸியா வந்து சோல்ட் ஆஃப் ஆகிடுவேன். ஸோ ஹீரோ அவனை பத்தி ஓவர் கான்பிடென்டா இருக்கிறான். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹோப்ன்றது இங்கேயே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோ வந்து சோகமா அப்படியே தொங்கி போய் அந்த கேரேஜ்லயே பயணம் பண்றதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும்.
நான் வந்து ரொம்பவே விரக்திக்குள்ளாகிட்டேன். ஏன்னா செவரல் மோர் வில்லேஜஸ்ல நாங்க விசிட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ ஹீரோவை யாருமே வந்து பிக் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கேரேஜ வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இது வந்து இவ்வாறுதான் முடியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பொத்துன்னு தரையில விடுறான். நான் வந்து வாழறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து யோசிக்கிறான். ஜுவான், என்னதான் நீ செய்தாலும் கடுமையா இருக்கணும். எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் உன்னுடைய லைஃப நீ முழுமையா வாழ செய்யணும்னு சொல்ற அவங்க அம்மா சொன்ன அந்த பொன்மொழிகள் தான் அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. சோ நம்மளுடைய ஹீரோட நேம் பாத்தீங்கன்னா ஜூவான். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காட்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையனா இருக்கிற ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்பா, அம்மா, நான் வந்து இத என்டியூர் பண்ணியே தீருவேன். ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, நாங்க சாண்டாஸ் அனைவரும் எங்களுடைய பவரை கொண்டு உன்னுடைய டிசைர் அந்த விஷயம் வந்து நிறைவேற்ற உண்மையா கொண்டு வரன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்படின்னா ஹாப்பினஸ்ஸான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப அதிகமா கேட்கிறான். அந்த போர்க்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கிறான். இந்த வேர்ல்டு அதே போல என்னுடைய பழைய வேர்ல்டு இது ரெண்டுமே வந்து நரகம் போலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்க் எடுத்து அவன் என்ன பண்றான்னா அவன் கழுத்தைய வந்து குத்த போறான். ரைட் நவ் ஹாப்பினஸ்னா எனக்கு என்னன்னா வந்து இந்த பெயின்ல இருந்து இறந்து மடிந்து எஸ்கேப் ஆகுறதான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க செய்யறான். நோ 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 நோ, இப்படி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்து என்ன தோணுதுன்றது அப்பியர் ஆகுது. நான் வந்து இவ்வாறான இந்த இடத்துல இறக்கவே கூடாது, எனக்கு வந்து ஒரு ப்ரிஷியஸான ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குட் மெமரிஸ்னா வந்து யோசிச்சு பாக்குறான். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான குரல் கேக்குது. ஹீரோ அதை பார்க்க செய்யறான். ஒரு பிரெட்டை வந்து ஹீரோக்கு ஒரு கேர்ள் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இவங்க தான் ஹீரோயின். ஓகேங்களா, கதை கூட நானும் ஃப்ளோவா போறேன். சோ ஹீரோ வந்து ரொம்ப வியப்பா பாக்குறான். ஒரு கியூட்டான பொண்ணு வந்து ஹீரோவை பார்க்க செய்யறாங்க. சோ ஹீரோ வந்து இந்த கணமே அந்த போர்க்க கீழே போட்டு அந்த பொண்ணை வந்து வியப்பா பார்க்கிறான். சோ ஒரு சின்ன வீட்டை காட்ட செய்யறாங்க. இதற்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோயினும் அவங்களுடைய டாட்டரும் இருக்க செய்யறாங்க. டாட்டர்னா உண்மையான மதர் கிடையாது, ஸ்டெப் மாம். ஓகேங்களா, இன்னும் நீ நிறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுட்டையும் அந்த பொண்ணுக்கு கொடுக்க செய்யறாங்க. உனக்கு பசிக்குது அல்லவா? ஆமா, அதனாலதான் நான் உனக்கு இதை கொடுக்க செய்யறேன். நீ வந்து இன்னும் உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ளும் வந்து ரொம்பவே கையில நடந்துக்கிறாங்க. இல்ல, எனக்கு வந்து பசிக்குதுதான், ஆனா லிஜிக்கும் பசிக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஜென்ரலா கேட்டுக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு கியூட்டா. சோ லிஜின்றது நம்மளுடைய ஹீரோயினோட நேம் தான். ஓகேங்களா, அப்ப அந்த பொண்ணு வந்து கியூட்டா வந்து அவங்களுடைய மம்மிக்கு கொடுக்கும் போது, யா நாம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்ல வரும்போது, ஏய் உள்ளேரா இருக்கீங்களா, இது வந்து எல்டர்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து கதவை ஓபன் செய்ய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நாங்க சொல்றதை கேட்டா போதும்னு சொல்லிட்டு சொல்லும் போது சோ அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாட்டு வராங்க. அவங்க அரவணைப்போட அந்த பொண்ணை வந்து பிடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கவுன்சில் மீட்டிங்ல என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, சோல்ஜர்ஸ் நம்மளுடைய வில்லேஜ்க்கு கொண்டு வந்த ஒரு மென்னை உனக்கு ஹஸ்பண்ட் ஆக்கிறதா நாங்க டிசைட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லும் போது நம்ம லிசிய பாக்கணுமே பேய் அடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அந்த டெசிஷன் வந்து நாளைக்கு ஃபைனல் ஆயிடும். அதனால நீ வந்து மவுண்டனுக்கு திரும்ப செல்றதுக்கு தயாராரு அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்களும் வந்து வாயடிச்சு நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதிகாலை நேரம் வந்து என்ன பண்றனா அந்த சோல்ஜர்ஸ வெல்கம் பண்ற விதமா சம் ஃபுட்டை கொண்டு செல்லு, அதே போல வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல அவங்கள நீ மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எல்டரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் வந்து இப்ப என்ன பண்றது, என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம லிஸியும் வந்து ஓவர் திங்க் பண்றாங்க. நான் வந்து நினைச்சு கூட பாக்கல அவங்க இவ்வளவு வேகமா டிசைட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம லிஸியும் பதட்டம் ஆகுறாங்க. எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க குட்டி பொண்ணை வந்து ஹக் பண்றாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குது. ஏன்னா நான் வந்து டெரிஃபைடா ஃபீல் பண்றேன், திரும்பி அவ்வாறு அடிகளை வாங்க செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய டிராமாவை யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா என்னால இதுல இருந்து திரும்ப ஓடவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஒன்னாக தானே இருந்தோம், என்னால இந்த சைல்ட்ல கூட வந்து லெஃப்ட் பிஹைண்டா விட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடா இருக்கும் போது இந்த சைல்டு வந்து திரும்பியும் தனியாதான் சொல்லிட்டு அவங்களும் அழுவ செய்யறாங்க. என்னால அதை ஒருபோதும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய குட்டி பொண்ணை வந்து சோகமா பார்த்துட்டு அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அழுவ செய்யறாங்க. எனக்கு இப்ப என்னதான் நடக்க போகுது, எனக்கு அவ்வாறான நைட் மேல கோத்ரூ பண்றதுக்கு திருப்பும் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த லிஸியும் யோசிக்க செய்யறாங்க.
இது வந்து இந்த சைல்டுக்கும் சேம் தான். சோ இந்த சைல்டும் வந்து சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கறை நினைக்கிறாங்க. இவ வந்து ஜஸ்ட் ஒரு 5 இயர் ஓல்டு கிட் தான். இவளுக்கு ஈவன் நேம் கூட கிடையாது. சோ இவங்க டாட்டருக்கு நேம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம குட்டி பண்ண கூட வச்சுக்கலாம். இந்த பொண்ணுடைய அப்பாவும் இறக்க செய்துட்டான். சோ எங்க அப்பா பாத்தீங்கன்னா என்ன வந்து ஒரு சின்ன ரேபிட்டோடைய தோலுக்காக அற்பமா விற்க செய்துட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே நான் இந்த கேபினுக்கு வந்த பிறகு, கேபின்னா ஒண்ணும் கிடையாது, சோ ஒரு சின்ன குடில் போன்ற செட்டப் தான். ஓகேங்களா, நான் வந்து அன்பேக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மேனால ரொம்பவே சிவியரா தாக்கப்பட்டேன். அவனா என்னுடைய கணவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ண டைமுக்கு கொஞ்சம் லேட்டா நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா தலையில ரொம்பவே சஃபர் ஆகிட்டு உட்காந்து இருக்காங்க. அந்த சிம்பிள் ரீசனை காரணம் காட்டி என்ன அவன் ரொம்பவே வல்கரா தாக்கிட்டான். நான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணனா, இந்த கொடுமையான வாழ்க்கைன்றது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். நான் வந்து மிசரபிளான ரியாலிட்டினால கிரஷ் செய்யப்பட்டேன். சோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொடுமையா தாக்கப்பட்டு சோ ரொம்பவே பாவமான நிலைமையில கிடக்குறாங்க. சோ அந்த குட்டி பொண்ணுதான் வந்து இவங்க கிட்ட ஆறுதலா வந்து செல்றாங்க. இந்த நரகத்துல பாத்தீங்கன்னா ஒன்லி பர்சன் என அப்ரோச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் போல இருக்கிற இந்த குழந்தைதான் சொல்லிட்டு அவங்களுடைய குட்டி பொண்ணை காட்டுறாங்க. சோ இவங்க குட்டி பொண்ணுன்னா வந்து சோ முன்னாடி ஒரு நபர் இருந்தான் பாத்தீங்களா, அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குட்டி பொண்ணுன்றவங்க. சோ இவங்க வந்து அது இவங்களோட ஃபாதர் தான். அந்த ரேபிட் டெயில்ட் வாங்குறதுக்காக இவங்கள வித்துட்டாங்க. ஓகேங்களா, சோ அந்த வித்த நபரை வந்து இவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். சோ அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சித்தி முறை தான் வருவாங்க. ஓகேங்களா, இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டெப் மாமன் அந்த சொல்ல தேவையில்ல, அம்மானே சொல்லிடுறேன், எனக்கு கன்வீனியன்டா இருக்கும். அந்த மேன் வந்து மவுண்டனுக்கு அந்த நாள் சென்றான். ஆனா அதுதான் நான் அவனை கடைசியா பார்த்தது. அதன் பிறகு அவன் கீழே வரவே செய்யல. சோ மவுண்டனுக்கு எதுக்கு போவாங்கன்னா ஹண்டிங்காக போவாங்க. ஓகேங்களா, இந்த சைல்டு அதே போல நான் வந்து இந்த கேபின்ல தன்னந்தனி ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வில்லேஜஸ் கிட்ட இருந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவன் வந்து ஹண்டிங் கிரவுண்ட்ல ஓநாய்களால விழுங்கப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் திரும்ப வரவே இல்லை. சோ அவன் இவன் சொல்லது அவங்களுடைய கணவர் தான். ஓகேங்களா, சோ எப்படி ஃபோர்ஸ் பண்ணி தான் வில்லேஜ் மேனேஜ் பண்றாங்க, அது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தானே. நான் வந்து அதை கேள்விப்பட்டும் போது அவன் இறந்துட்டான்ற விஷயம் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து நிம்மதியா வந்து உணர்ந்தேன். ஆனா அட் த சேம் டைம் எனக்கு ஆங்ஷியஸாவும் உணர்வுன்றது வர செய்தது. ஆனா ஒரு கணவன் இல்லாத விமன் பாத்தீங்கன்னா வேலிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆடு போலதான் சொல்லிட்டு ஒரு அருமையான ஓமையா சொல்றாங்க. சோ அவங்களோட டாட்டர் கூட வந்து அவங்க வந்து ஜாலியா நடந்து வராங்க. ஓ அங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றாங்க. சோ இப்பதான் வந்து இவங்க ஹீரோவை பார்க்க செய்யறாங்க. அது வந்து ஒரு கேரேஜ்ன்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரும் வந்து ஹீரோவோட நடந்து செல்றாங்க. நீ வந்து ஒரு உதவாக்காரன், உன்னால எந்த ஒரு விஷயத்தையும் ரைட்டா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லிசிய அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சதுதான் அவங்க ட்ராமா மாதிரி வருது. சோ ஹீரோ வந்து அவன் கழுத்தை குத்த போறான்ல. நாங்க இன்னைக்கு சந்திச்சோம். இவன் ஆல்ரெடி வந்து ஒரு டிராமாட்டிக் ஷோவை தான் எனக்கு நிகழ்த்தி காட்டுறான். சோ ஹீரோவும் இவங்களும் ஒரே சேம் டேபிள் இருக்கத்தான் இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. நீ வந்து என்னுடைய பசியே வந்து ரூயின் பண்ணிடுன்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டுனால இவங்க வந்து அந்த டிராமாக்குள்ள போயிட்டு இறக்கலான்ற அளவுக்கு போயிருப்பாங்கல்ல. சோ அந்த விரக்திய ஹீரோட கண்ணில் இவங்களும் பார்க்க செய்யறாங்க. சோ அதனாலதான் வந்து ஹீரோக்கு அந்த பிரெட்டை வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப ஜென்ரலா அவங்கள பார்த்திருப்பான். ஸோ அந்த போர்க்கையும் கீழே போட்டான். ஓகேங்களா, சோ அவனுடைய சூசைடல் தாட்ல இருந்து இவங்க தான் அவனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எல்டரு சோல்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்ட் யாருன்றத பார்க்க செய்யணும்ல, அவங்க எங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்னு சொல்றாரு. விஜயும் அந்த குட்டி பொண்ணு ஆன்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. நாங்க வந்து சோல்ஜர்ஸ் வெல்கம் பண்ணிக்கிறோம், நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா வில்லேஜுக்கு திரும்ப போன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை சொல்றாரு. அண்டர்ஸ்டுட்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லிட்டு தான் ஹீரோவையும் பார்க்க செய்யறாங்க. சரிவா நம்ம போலான்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த குட்டி பணம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கைண்டா சொல்றாங்க. சோ இப்ப ஹீரோவையும் அவங்க பார்க்கறாங்க. அப்படியே வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓகேங்களா, ஹீரோ வந்து அந்த பிரெட்டை பார்த்துன்னு யோசிக்கிறான். திருப்பி அதை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். வெளியில வா முட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸும் கதை செய்யறாங்க. அப்ப ஹீரோ வந்து தூக்கி வெளியில கடாசுறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இவன் வந்து ஒரு ஸ்லேவ் அடிமைதான். ஓகேங்களா, அப்ப லிசி கொடுத்த அந்த பிரெட்டுமே வந்து விழுந்துருது. சரி நாம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 3 ஸ்லேவ்ஸ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்லேவ்ஸினுடைய கையிலையும் குத்தி கிழிச்சு ஒரு ஸ்லேவ் கான்ட்ராக்ட அவங்க வந்து போடுறாங்க. என்ன
இது வந்து சம் கைண்ட் ஆஃப் மேஜிக்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியப்பா பார்க்கலாம். இது என்னதான் உலகம் எனிவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கும்போது அந்த சோல்ஜர் வந்து அந்த வில்லேஜர் கிட்ட வந்து கொசு கொசுன்னு காதுல பேசுறாரு. அப்போ வந்து வில்லேஜரை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட்டம் விடுறாரு. ஹீரோ வந்து அண்ணாந்தாவளை பார்க்கலாம். இதை வந்து நீ எடுத்துக்கிட்டு கேபினுக்கு செல்லு. இந்த வில்லேஜ்ன்றது உனக்கு கீப் ஆன் ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆஸ் வெல் அஸ் சப்ளைஸும். சில நாட்களுக்கு நாங்க உங்ககிட்ட என்ன சொல்றோம்னு பார்த்தோம்னா, உன்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து சுத்தமா தெரியாது. நீ அதை நினைவில் வச்சுக்கோ. பிகாஸ் நீ வந்து நாங்க இப்போ உனக்கு செய்யற அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு ரிட்டனா வந்து திரும்ப செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ வந்து சொல்றாங்க. ஃப்ராங்க்லி எங்களுடைய வில்லேஜுக்கு அந்த இறந்து போன மேனை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லிஸியோடைய முன்னாடி இருந்த ஹஸ்பண்ட். ஓகேங்களா, நாங்க அவரை ரிலக்டன்டா அக்செப்ட் பண்ணதுக்கான ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட கரண்ட்லி ஹண்டர்ன்றவங்க யாரும் கிடையாது. ஸோ மவுண்டைன் வாட்ச் பர்பஸ்க்காக அவர் தான் அங்க செயல்பட்டு இருந்தாரு. ஸோ அந்த வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு லிஸியோடைய முன்னாள் கணவர் தான் வந்து அந்த சேவையை பண்ணிட்டு இருந்தாரு. உன்னுடைய நியூ ஹஸ்பண்ட் வந்து ப்ராபபிளி டிஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சோல்ஜர் என்ன சொன்னாருன்னா, அவனை பார்க்கும்போது ஒரு காமனர் போல தெரியுது. ஏன்னா அவன் என்னதான் பார்க்கறதுக்கு ரஃபாக தென்பட்டாலும் அவனுடைய கைகள் மற்றும் பாதங்கள்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டா டெலிகேட்டா ஒரு நோபல் போலதான் வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு லிஸி கிட்ட அந்த விமனும் சொல்றாங்க. அப்பரண்ட்லி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா, நீ வந்து முன்னாடி போன்ற ஒரு ட்ராமாவை திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய மாட்ட. அதனால நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணு சொல்லிட்டு லிஸியை வந்து கம்ஃபர்ட் பண்றாங்க. அண்ட் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மவுண்டைன் வாட்சா இருக்கிறவங்க மட்டும்தான் அனிமல்ஸ வேட்டையாடுறதுக்கு அங்கீகரிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு லிஸி கிட்டயும் அந்த விமன் சொல்றாங்க. ஆஸ் லாங் as உங்களுடைய கணவர் வந்து கடுமையா உழைச்சாருன்னா நீங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ செய்யலாம். எனக்கு வந்து நல்ல வாழ்க்கைனா வாழணுன்ற ஆசைலாம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு வயலண்டான மேனா அவரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோப் பண்றேன்னு சொல்லிட்டு லிஸியும் வந்து ரொம்ப சேடா சொல்றாங்க. நான் வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா, அவரு வந்து இந்த வீட்ல ஒரு சின்ன கார்னர் எங்க 2 பேருக்கு அலோட் பண்ணா கூட போதும் தான் சொல்லிட்டு நம்ம லிஸி வந்து அந்த குட்டி பொண்ணை பார்க்கறாங்க. இது நான் தான் கதவு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் கேட்குது. ஸோ அந்த வில்லேஜர் தான் வந்திருக்காரு. நான் வந்து நீ மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த மேனை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாரு. அப்ப லிஸி வந்து என்னுடைய கணவரான்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறாங்க. அவரை வந்து உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது எஸ் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த வில்லேஜர் தான் எல்டர் போல. ஓகேங்களா, நான் வந்து இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாக்குறான். இவங்க எப்போதும் ஒரு சிக்கான பர்சனையே அழைச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிஸி வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பர்சன் தான் அவங்களுடைய கணவரா இருக்க போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு ஹியூஜா இருக்காரு, நான் வந்து இவ்வளவு பெருசா இருக்கிறவங்களா இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிஸியும் வந்து ஹீரோ வேப்பா பார்க்கறாங்க. அப்ப நம்ம ஜூவானும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த விமன் இவதானே எனக்கு அன்னைக்கு பிரெட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா இவன் பயத்துல ரொம்ப நடுங்க செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. சோ அந்த வில்லேஜர் வந்து அவங்க லாங்குவேஜ பேசுறாங்க. சோ ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. நீ வந்து ஏன் இங்க சும்மா இருக்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜர் வந்து ஹீரோட கையை பிடிச்சி எடுக்கிறாரு. வா என் கூட வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வந்து இந்த அனதர் வேர்ல்டுல லாங்குவேஜே வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. ஹீரோ வந்து அவர் சொல்றத வச்சு அந்த சைகைகள் தான் வந்து புரிந்து கொள்ள செய்யலாம். நீங்க 2 பேரும் தற்போது மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. அதனால நீங்க வந்து இவ்வாறு ரொம்ப ஸ்டிஃபா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு லிஸியும் பாக்குறாங்க. சோ 2 பேர் கையை வந்து சேர்த்து வைக்கிறாரு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை பார்க்கும்போது ஒரு ரியலான கப்பல் போலவே தோற்றம் அடைகிறதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து பணம் வர மாதிரி ஹைட்ல இருக்கிறான். நம்ம ஹீரோ ஆச்சரியம் பாக்குறான். என்ன என்ன இந்த அட்மாஸ்பியர், எனக்கு என்ன இந்த வில்லேஜஸ் பேசுறது புரியலனாலும் இந்த கான்டெக்ட வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். அந்த சாண்டா சொன்ன இருப்பார்ல, நான் வந்து உனக்கு ஒரு ஒய்ஃப கண்டுபிடிக்கிறேன். அவனுடைய ஹார்ட்ன்றது ஸ்னோ போல ரொம்ப பியூரா இருக்கும். அதே போல ஒரு பியூட்டிஃபுல்லான டாட்டர். அவன் வந்து பெரியவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஆஸ் வெல் அஸ் அவளோட தந்தையை வந்து ஃபாலோ பண்ணுவான். அவன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா, இந்த மணப்பெண்ணை பார்க்கும்போது ஒரு முயல் போலதான் வந்து தோற்றம் அளிக்கிறான். அதே போல என்னுடைய டாட்டர் இவன் வந்து ஒரு கீரிக்குள்ள போலதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாப்பி ஆகுறான். அந்த சாண்டா வந்து உண்மையா அவர் வந்து என்னுடைய விஷ கிராண்ட் மைண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் வந்து யோசிக்க செய்யறான். இந்த பிரைடு பார்க்க ஒரு ரேபிட் போலவே ஜென்டிலா இருக்கிறான். அதே போல என்னுடைய டாட்டர் பாத்தீங்கன்னா மங்கூஸ் போல ரொம்பவே ஸ்மாலா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்படின்னா அந்த சாண்டா ஆக்சுவலி ரியலா
அவரு என்னுடைய விஷன் உண்மையே கிராண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணுமே புரியாம நிக்கிறான். ஓகேங்களா? ஈவன் சோ என்னதான் என்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றதுக்காகவே இருந்தாலுமே எந்த அளவுக்கு அவன் டூ ஃபார் போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோ வந்து அனதர் வேர்ல்ட தூக்கி போட்டான்ல, அதே போல வந்து அந்த கேரக்டர்ல சஃபர் ஆனது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே கடுப்பாகிறான். இல்லைன்னா சிம்பிளி இவ்வாறுனா சஃபரிங் இல்லாம ஒரு கிஃப்ட்ன்றத அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த சாண்டாவை எங்களோட பாத் வந்து திரும்பியும் கிராஸ் ஆச்சுன்னா நான் டெஃபினட்டா அவனை கொல்ல செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி யோசிக்கிறான். பட் சும்மா தான், ஓகேங்களா, சும்மா ஃபண்ணுக்கு காட்டுறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஃபேமிலி மேன்ஸ் வந்து அப்படியே ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. ஹீரோவே ஒரு உல்ஃபா மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்க வந்து அலற செய்யறாங்க ஹீரோவை பார்த்து. அப்ப அந்த வில்லேஜஸ் கூட ஹீரோ வந்து ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றான். சோ இவங்க பேசுறது ஹீரோக்கு புரியாது. சோ இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல்ன்றது அங்க நிகழுது. சோ அந்த எல்டர்ன்ற ஒரு சைகையில சொல்லி ஹீரோக்கு புரிய வைக்க பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது வந்து சீரியஸ்லி கிரேசியா இருக்குது, இவங்க என்னதான் சொல்றாங்கன்ற ஒரு சிங்கிள் வேர்டு கூட எனக்கு புரியாம இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்ப முழிக்க செய்யறான். அப்ப இன்னொரு வில்லேஜரும் நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்காமன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ என்ன பண்றான்னா ஹேண்ட கிரஷ் பண்ணிடுறான். என்ன இது, இது வந்து ஒரு கிரஷிங் கிரிப்பா, இப்படிதான் வந்து பீப்புள் கிரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்க செய்யறான். அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் வழியில கதறி தரையில முட்டி போட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டு அழக செய்யறான். அப்ப அந்த எல்டரும் வந்து பாக்குறாரு. அவன் கை பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு செக்கச்செவைன்னு செவந்துடுச்சு. அப்ப அவருடைய பவன்டாரை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க செய்யறாரு. எதையும் இவர் என்கிட்ட கொடுக்குறாரு, இந்த அட்மாஸ்பியரை வைத்து ஜட்ஜ் பண்ணும் போது இவர் ஒன்னும் என்கிட்ட எந்த ஃபைட்டையும் ஆரம்பிக்க விளையிடலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் முழிக்கிறான் தெரியாம. அப்ப அவர் வந்து ஒரு சைகை மாதிரி பண்ணி காட்டுறாரு. சோ அதை வச்சு ஹீரோ கண்டுபிடிக்கலாம் ஒரு முயலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறான். நீங்க வந்து என்ன வேட்டையாட கத்துக்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். சோ ஒரு சைகையிலே வந்து முயலை சூப்பரா புரிய வச்சாரு. எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. அப்ப வந்து சொல்லிட்டு அங்க கத்து செய்யறாரு. சோ அதாவது அங்க முயலுக்குன்னு சொல்லி காட்டுறாரு. நான் வந்து அதை ஷூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கிறான். அவர் சொல்லிட்டு இதை கத்துறாரு. சோ அவர் லாங்குவேஜ் நமக்கு புரியாது, ஓகேங்களா? ஆனா இதற்கு முன்னாடி நான் இவ்வாறான ஒரு வில்ல எழுதினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முழிக்க செய்யறான். நான் வந்து ஒலிம்பிக்ல ஆர்ச்சரிய பார்க்க செய்திருக்கிறேன். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஆரோவை வந்து ஸ்ட்ரெயிட்டா பறக்க செய்யறதுன்றது ஒரு பிகினருக்கு கடினமான செயல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சப்போஸ் டு பி அந்த ரேபிட்ன்றது கொஞ்சம் தூரத்துலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அம்பை ஷூட் பண்றான். அந்த மூவில திரும்பி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் பாருங்களேன். சோ அந்த அம்பு எங்கேயோ பறந்து போயிடுச்சு, ஓகேங்களா? அப்ப அந்த வில்லேஜ்ல கைத்தட்டி சிரிக்கிறாரு. என்ன அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க செய்யறான். சோ அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய புது ஃபேமிலின்றவங்க அங்க அரைவ் ஆயிட்டாங்க. சோ இந்த விமன் தான் என்னுடைய பிரைடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்து பிளஷ் ஆவறான். சோ கியூட்டா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜமக்காலம் போல விரிச்சுட்டு அவங்களுடைய உணவை வந்து லிசி வந்து பரிமாறுறாங்க. ஸோ சேம் தான் அந்த சூப் போன்ற ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்க செய்யறாங்க. ஹீரோ வந்து ஜாலியா சாப்பிடுறான். ஸோ ஜென்டலா ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். ஹீரோ வந்து தனிமையில அந்த சாலிட்யூட்ல இருந்திருப்பான். சாலிட்யூட்னா பை சாய்ஸ்ல தேர்ந்தெடுக்கிறது, இருந்தாலும் லோன்லினஸ் ஃபீல் பண்ணிருப்பான், ஓகேங்களா? ஒரு ஃபேமிலி இந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு அந்நியமான வார்த்தையா இது வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹாப்பி ஆகுறான். ஏன்னா வந்து மிடில் ஸ்கூல்ல இருந்து நான் வந்து 30 வயசு ஆகுற வரைக்கும் எப்பொழுதும் வந்து தனிமையா தான் ரியாலிட்டியில ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்பொழுது எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். சோ அவங்க வந்து லிசியும் அந்த குட்டி பொண்ணு சாப்பிடுறாங்க. அப்கோர்ஸ் இது வந்து பெட்டரா தான் இருக்கும். நாங்க வந்து ஃபேமிலியா நேச்சுரலா மாறணும்னு சொல்லிட்டு சொல்றான். பட் இங்க இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நான் வந்ததுல இருந்து கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆர்டர் ஆஃப் திங்ஸ் தான் வந்து உண்மையிலே மேட்டர்னு சொல்லி யோசிக்கிறான். சாண்டா நான் உன்னை வந்து கண்டிப்பா கொல்ல போறேன், அடுத்த முறை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபுட்டுக்காக அவனோட ஃபேமிலியை வந்து தேங்க் பண்றான். ஸோ அந்த ஃபாலோவிங் டேல வந்து டைம்ன்றது வேக வேகமா வந்து விரைந்து செல்லுது. ஸோ இவங்களும் வந்து மலையேறி பயணம் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து வில்லேஜ்ல இருந்திருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இறந்த உடனே இப்ப லிசி வந்து புது ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுனால திரும்பியும் மலைக்கு போறாங்க. அதாவது மவுண்டெயின் வாட்சா இருந்து வேட்டையாடிதான் உணவு பாத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ வந்து ஹீரோ பாக்குறான் அவங்க வந்து கீப் அப் பண்றாங்களா, நீங்க வந்து ஆல்ரெடா இருக்கிறீங்களா, பார்க்க ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இது வந்து எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குது, என்னால அவங்க கிட்ட கேட்க கூட முடியாது, ஏன்னா எனக்கு அவங்களோட லாங்குவேஜஸ் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதே போல பார்க்கிறான். நான் வந்து இந்த வேர்ல்டுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து அடாப்ட் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய பாஸ்ட் தான் யோசிக்கிறான். ஜூவான், நீ வந்து சம்மனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனா நீ வந்து தயக்கமே இல்லாம அதை நீ விரைந்து செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது நீ ஒருவனை பாதுகாக்கணும்னா அதை உடனே பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னதை
ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஹீரோக்கு நிறைய நல்ல விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தருணம் நீ வந்து உணரும் போது யாரையா வந்து கட்டாயமா நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கத்தனமான ஆசைன்றது உங்ககிட்ட இருக்கும்போது நீ வந்து உடனடியாக ஆக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணணும்னு சொல்லி உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஹீரோ என்ன பண்றேன்னா நின்னு அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுத்து போறான். அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு வெம்பி வெம்பி அப்படியே சாஃப்டா வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோ அவங்களுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு நான் வந்து உங்களை கொஞ்சம் நேரத்துக்கு ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் பைபை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றான். ஸோ லிசினா வந்து அப்படியே ரொம்ப வந்து பீதி அடைகிறாங்க. ஏன்னா லாங்குவேஜ் புரியாது. இதற்கு முன்னாடி அவங்க ட்ராமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா மென்ஸ்னா வந்து ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம். சோ அப்ப அவங்க வந்து கை கூப்பி வந்து எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கதறி அழுகுறாங்க. சோ இப்ப அந்த குட்டி பொண்ணை வந்து ஆன்னு சொல்லிட்டு அழுவ செய்யறாங்க. ஐ சப்போஸ் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிளாங்க் ஃபேஸா தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க செய்யறான். ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் இவங்களை வந்து அப்ரோச் பண்ணதுக்கே இவங்க இவ்வாறு ரியாக்ட் பண்றாங்களே, ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து அணைச்சி அப்படியே வந்து மேல தூக்கிடுறான். ஓகேங்களா? சோ அப்படியே மாதா வந்து ரெண்டு பேரும் ரெண்டு தோல்ல வச்சுன்னு அழகா தூக்கி செல்றான். அவ அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப வியப்பா பார்க்கறாங்க. ஏன்னா வந்து டைட்டா பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். என்னதான் இந்த லக்கேஜ் நான் சுமந்தாலும் இந்த ரெண்டு பேரும் என்னுடைய பேக்ல வெயிட் இருந்தோம் எனக்கு வந்து ஹெவியா ஃபீல் ஆகலையே, இவங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே லைட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க செய்யறான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுடைய லாங்குவேஜ கத்துக்கிட்டு ஆகணும். அதே போல ஹண்டிங்கையும் வந்து வேக வேகமா கத்துக்கணும். சோ அப்பதான் வந்து இவங்களுக்கு பிளென்டி ஆஃப் மீட்டை வந்து உணவா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசனை நடக்கிறான். நான் வந்து இதற்கப்புறம் பிஸியாக தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லிஜி வந்து அன்பா வந்து அவனுக்கு வேத்து ஊதுது அதையும் துடைக்க செய்யறாங்க. சோ இவங்க வந்து அந்த மலைப்பாதை வழியா நடந்து செல்றாங்க. தேங்க்யூ எங்களுக்கு வழி காட்டினு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த வில்லேஜருக்கு கிரீட் பண்றான். எங்கதான் நாங்க வாழ போறோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க செய்யறான் அந்த கேபினை. இந்த கேபினை பார்க்கும்போது ப்ராபப்ளி வந்து ரொம்பவே கோல்டா இருக்கும். என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த ஓல்டு ரூஃப் டாப் ரூம் கம்பேர் பண்ணும்போது அந்த மொட்டை மாடி வீடை காட்டிலும் இந்த குடிசைன்றது ரொம்பவே குளிர்ச்சியாக தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். சோ ஃபர்ஸ்ட் அவன் வந்து அந்த கேரேஜ்ல பயணம் பண்ணிருப்பான். சாதனை யோசிச்சு பாக்குறான். எனக்கு வந்து குளிரே பிடிக்காதேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா நான் எப்போதும் அதை வந்து வெறுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போது நான் இன்னும் அதிகமா அதை வெறுக்க செய்யறேன். ஏன்னா கேரேஜ்ல ஒரு அடிமையா ஹீரோ ட்ரீட் பண்ணாங்க. அப்ப வந்து எந்த அளவுக்கு ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. சோ பல வில்லேஜஸ்க்கு கடந்து வந்தாங்க. ஹீரோ வந்து உணவு இல்லாம ரொம்பவே சோர்ந்து இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து ஹீரோவும் பார்க்க செய்யறான். உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிஜி வந்து வைக்கப்படுறாங்க. அந்த இடத்த விட்டு வந்து ஓட செய்யறாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து கம்ப்ளீட்டா வந்து அலங்கோலமா இருக்குது. அங்க வந்து ஒரு சிங்கிள் திங் கூட இல்ல. அப்ப வந்து லிசி வந்து ஒரு ஆத்து ஓரமா வந்து உக்காந்துட்டு அவங்க வந்து எங்களை கீழே வில்லேஜ்க்கு அனுப்பிச்சுட்டு இங்க இருக்கிற அனைத்து பொருளையும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி லிசிய வந்து அழுவ செய்யறாங்க. அந்த ஷெல்ப்ஸ், டேபிள்ஸ், ஏன் அந்த வில்லு, அம்பு, கத்தி, அதே போல அந்த மண்வெட்டி, ஏன் அந்த சுத்தி எவ்ரி லாஸ்ட் விஷயத்த கூட அவங்க விட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு லிசிய வந்து ரொம்ப சேட் ஆகுறாங்க. இது வந்து இன்னுமே கோல்டா தான் இருக்க போகுது. எங்களால அந்த வீடை கூட இன்னும் ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லிசி ரொம்பவே சேடா இருக்காங்க. அதே போல இப்போ வந்து ரைட் நோ பீஸ்ட் வந்தா கூட எங்களால டிஃபெண்ட் பண்றதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்ல இருக்கும் போது சோ நீ வந்து இங்கதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நடந்து வந்து லிசி பக்கத்துல அமர செய்யறான். சோ அவங்களோட தலைய வந்து ஜென்டலா வந்து பேட் பண்றான். நீ வந்து கவலைப்படான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவான்னு சொன்ன உடனே இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன வந்து கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோ பேசுறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் உணர செய்யறாங்க. ஓகேங்களா? இந்த மேன் கூட தான் நான் இதுக்கப்புறம் வாழ போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க. எங்களால ஈவன் கம்யூனிகேட் கூட பண்ண முடியல. என்னதான் வந்து நாங்க மலையில வசிக்கிறவங்களா இருந்தாலும் எங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாம வந்து உண்மையிலேயே இந்த ஹார்ஷ் பிளேஸ்ல சர்வைவ் ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்கும்போது நான் வந்து எக்காரணம் கொண்டு உன்னை ப்ரொடெக்ட் செய்வேன். நீ வந்து ஆங்ஷியஸா இருக்கிற அதே போல கம்ப்ளீட்டா வந்து குழப்பத்தையும் இருக்க செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஜென்டலா அவளுடைய கண்களை தொடச்சு விடுறான். எனக்கு ஏன் இப்ப ஒரு ரிலீஃபான ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிசியும் யோசிக்கிறதோட இந்த சாப்டர் நிறைய பேர் நண்பர்களை இந்த மான்வா ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு படிக்கும் போது ஒரு குட் ஃபீல் இருந்தது படிக்கிறதுக்கும். அதனாலதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் சேம் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி.